மற்றபடி இதுவே நார்மலாக நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, 14,000 இருக்கும்போது யூஎஸ் ட்ரேட் டீல் போயிருந்தா அப்பையும் கண்டிப்பாக இறக்கம் வந்திருக்கும். 12,000க்கு போயிருக்கும். ஆனால் நடுவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மேனிப்புலேட் பண்ணி 16,800 வரைக்கும் கொண்டு போயிட்டு பழையபடி யூஎஸ் ட்ரேட் டீல் நடந்த பிறகும் கூட அதை காரணமாக காமிக்கிறாங்க. அதனால கூட இறங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக போன வாரம் ஏறாமல் இருந்திருந்தா நமக்கு இன்னும் கூட 2,000 ரூபா வரைக்கும் கிராமுக்கு இறங்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ நடுவில் தூக்கிட்டாங்களே, ஸோ அதுதான் கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம். இருந்த போதிலும் இன்னும் கொஞ்சம் சற்று ஒரு இறக்கத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ப்ரெசன்ட் கண்டிஷனை பொறுத்த மட்டும், தங்கத்தை பொறுத்த மட்டும் புதிதாக வாங்க நினைப்பவர்கள் இறங்கும் போதெல்லாம் 14,000 வாங்கணும் முடிவு பண்ணுறீங்களா, 5 பவுன் வாங்கணும் முடிவு பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 3 பவுன் வாங்குங்க, இல்லை 2 பவுன் வாங்குங்க. இன்னும் கொஞ்சம் குறையுதான்னு கொஞ்சம் பாருங்கள். அந்த இடத்துல போய் வாங்குங்க. இப்படி பல்காக வாங்குறத கடைக்கு போய் கஷ்டப்பட்டு வாங்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு கிராமுக்கு 1000 ரூபாங்கும் போது நீங்கள் பவுனுக்கு கணக்கு போட்டு பாருங்கள். நம்ம அது வேறு மேக்கிங் சார்ஜ் வேறு எக்ஸ்ட்ராலாம் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதனால் கொஞ்சம் அதை கொஞ்சம் யோசித்து சிறுக சிறுக இறங்க இறங்க நல்லா பார்த்துட்டு போய் வாங்க ஆரம்பிக்கலாம்.